அமை சுயத்தை சார்ந்து தேவ சித்தத்துக்கு மாறாய் செயல்படும் பொழுது ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து சுயத்தை கீழ்ப்படியும் பொழுது, கீழடக்கி கொள்ளும் பொழுது தேவன் அவர்களுடைய பாதையை செவ்வையாய் நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் அப்படித்தான் தோத்துறோம், அவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க, நாயா பேயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை இல்லாத வேலை தோத்துறோம், ஜெபம் இல்லாத வேலை, தேவனை தேடுதல் இல்லாத வேலை. இங்க பாரு, ஆமை தோத்துறோம். கர்த்தரின் கரம் உனக்கு பாரமாய் இராதபடி உன்னை கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அனுக்கிரகம் வர வேண்டிய இடத்துல இருந்து நிக்கிரகம் வந்துடப்படாது. அனுக்கிரகம் வர வேண்டிய இடத்திலிருந்து அழிவு வந்துடப்படாது. ஏன் இதை நான் தெளிவா சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு பலருக்கு சுயம், இப்படி செய்திடலாம், அப்படி செய்திடலாம், அப்படி செய்திடலாம், அப்படி செய்திடலாம், அப்படி செய்திடலாம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே பரவேசம், ஒரே ஏதாவது செய்திடணும். இங்க பாதர் பாடின பாட்டை தப்பா புரியாத, ஏதாவது செய்யப்படாது, தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. அவர் காமனா பாடி வச்சார். எதுக்கு? அது ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும்னு. இன்னைக்கு ஆராதனைக்கு வராம ஏதாவது செய்ய நினைக்கப்படாது, ஜெபத்துக்கு வராம ஏதாவது செய்ய நினைக்கப்படாது. ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுத்தார், பிள்ளைகளே அனுக்கிரகம் வர வேண்டிய இடத்துல எப்ப நிக்கிரகம் வந்து தெரியுமா? தன்னுடைய ஜீவிதத்தில் தெய்வ சித்தத்திற்கு தன்னை சாராமல் சுயமா, குடும்பத்தை சுயமா, வேலையை சுயமா, தொழிலை சுயமா, ஜீவியத்தை சுயமா ஓடணும்னு நினைச்சா ஜீவிதத்துல வாழ்க்கையில் அட்டி விழுந்தது.